Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Welcome to Afna's Creations. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு குட்டி vlog வீடியோ தான் பார்க்க போறோம். ரொம்பவே மோசமான ஒரு vlog வீடியோ, செம்ம பேட் எக்ஸ்பீரியன்ஸ். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா கண்டிப்பா subscribe பண்ணி பக்கத்துல இருக்கிற bell ஐகானை click பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நைட்டு நாங்கள் டின்னர் சாப்பிட்றதுக்காக வெளியில் வந்திருந்தோம். ஹோட்டல் வி சிக்கன் அப்படின்ற ஒரு ஹோட்டலுக்கு தான் வந்திருந்தோம். ஒரு குட்டி ஹோட்டல். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அண்ணா தேட்டருக்கு பக்கத்தில் தான் இருக்குது. அண்ணா தேட்டருக்கு பக்கத்தில் ஒரு சப்வே இருக்கும். அந்த சப்வேக்கு பேக் சைடில் தான் இந்த ஹோட்டல் இருக்குது. என்னோடய ஹஸ்பண்ட் தான் இந்த ஹோட்டலில் போய் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்தார். ஆக்சுவலாக அவர் வந்து இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பார்த்து தான் இந்த ஹோட்டல் வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்தார். இந்த ஹோட்டல் வி சிக்கன் அப்படின்ற இந்த ஹோட்டலில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரோட்டா வித் சிக்கன் ஃப்ரை. ஓகேவா, இதுதான் வந்து இங்கே ஸ்பெஷல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதோடு இல்லாமல் இது கேரளா ஸ்டைல் ஹோட்டல் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ கேரளா ஸ்டைலில் பரோட்டா வித் கடலைக்கறிலாம் அல்டிமேட்டாக இருக்கும். நான் சாப்பிட்ருக்கேன். ஸோ அந்த ஆர்வத்தில் தான் நானுமே இந்த ஹோட்டலுக்குள்ளே போனேன். இப்போ ஹோட்டலுக்குள்ளே வந்தாச்சு. இந்த ஹோட்டலுடைய டைமிங் பார்த்தீங்கன்னா மதியானம் 1 மணிலேருந்து மிட்நைட் 12 மணி வரைக்கும் இந்த ஹோட்டல் வந்து திறந்துருக்கும். இப்போ ஃபுட்டு ஆர்டர் பண்ணியாச்சு. ஃபுட் ஆர்டர் பண்ணிவிட்டு அப்படியே சும்மா ஒரு ரவுண்ட் பார்த்துட்டு இருந்தேன். நாங்கள் வந்த டைமே இப்போ பார்த்தீங்கன்னா 11:30, நைட் 11:30. நல்ல வேளை நான் என்னோடய கிட்ஸை கூட்டிகிட்டு வரல. என்னோடய கிட்ஸ் பார்த்திங்கன்னா லீவுக்காக என்னோடய சித்தி வீட்டுக்கு போயிட்டாங்க. அதனால் நான் என்னோடய கிட்ஸை வந்து நான் இங்கே கூட்டிகிட்டு வரல. ஃபுட்டு பார்த்திங்கன்னா 3 பரோட்டா, அதுக்கப்புறமா ஒரு சிக்கன் லெக் பீஸ் வந்து அப்படியே ஃபுல் லெக் பீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு குட்டி பவுலில் சூப் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பரோட்டா பார்த்திங்கன்னா ரொம்பவே மெல்லிஸாக இருந்துச்சு. ஏதோ கண்ணாடி மாதிரி இந்த பக்கம் உள்ளது அந்த பக்கம் தெரியும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ மெல்லிஸாக இருந்துச்சு. அப்புறம் இந்த சூப்பு குட்டி பவுலில் சூப் கொடுத்துருக்காங்க. இதுவுமே வந்து சிக்கன் சூப் தான். நம்ம எக்ஸ்ட்ரா கூட வேணும்னா வாங்கிக்கலாம்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு சிக்கன் வந்து பார்க்குறதுக்கு செம்ம கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்படியே திருப்பி பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சு சிக்கன். இந்த ஃபுட்டோட விலை பார்த்திங்கன்னா 170 ருபீஸ், 170 ரூபாய். இந்த 3 பரோட்டா, சிக்கன், அதுக்கப்புறமா ஒரு குட்டி பவுலில் சூப். ஓகேவா, இதுதான் 170 ருபீஸ். இது வர்த்தா இல்லையா அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் இதில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்து முடிக்கிறதுக்குள்ளவே என் ஹஸ்பண்ட் சாப்பிடவே ஆரம்பிச்சிட்டாரு. சரி சாப்பிட்டுட்ருக்காரு, டேஸ்ட் வைஸ் எப்படி இருக்குன்னு கேட்டேன். சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அந்த நம்பிக்கையில் நானும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஆக்சுவலாக இந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு எந்த ஃபுட்டும் ஆர்டர் பண்ணி சாப்பிட முடியாது. பிகாஸ் இந்த ஒரு ஃபுட்டு மட்டும்தான் இங்கே அவைலபிள். எக்ஸ்ட்ராவாக நீங்கள் பரோட்டா மட்டும் வேணும்னா வாங்கிக்கலாம். ஒரு பரோட்டா நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா 10 ருபீஸ் எக்ஸ்ட்ரா. ஸோ எத்தனை பரோட்டா வாங்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பே பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு நான் பரோட்டாவை பிச்சு சூப்பில் டிப் பண்ணும்போது உள்ளே ஏதோ இருந்துச்சு. அதை எடுத்து பார்த்தேன். அப்புறம் சிக்கனில் இருந்த கல்லீரல் நீங்கள் எப்படி சொல்வீங்கன்னு எனக்கு தெரியல, அதுதான் இருந்துச்சு. சரி, அதை எடுத்து வெளியில் வச்சுட்டு நான் ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணேன். டேஸ்ட் வைஸ் வந்து ஓகே தான். பரோட்டா வந்து சும்மா வெறுமனே சாப்பிட்றதுக்கே நல்லா இருந்துச்சு. சிக்கன் சூப் வந்து ஓகே தான், ஆவரேஜ். நெக்ஸ்ட்டு மெயின் டிஷ்க்கு போயிட்டேன். எனக்கு வந்து சிக்கன் தான் மெயின் டிஷ்ஷு. ஸோ இது ஃபஸ்ட்டு பிக்கும் போதே கீழே விழுந்துருச்சு. மறுபடியும் பிச்சேன் சிக்கனை, அதுவுமே கீழே விழுந்துருச்சு. அப்போவே அது சொல்லியிருக்கு என்ன சாப்பிடாதன்னு. நான் தான் கேட்கல. சிக்கன் நல்லா குக் ஆகிருக்கான்னு பார்த்தேன். நல்லாவே குக் ஆகிருந்துச்சு. அப்புறம் நான் சாப்பிட்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ தான் நீங்கள் மெயின் பிக்சரே பார்க்க போகிறீங்க. இப்போ இந்த சிக்கனுக்கு கீழே மசாலான்னு ஒன்று கொடுத்துருந்தாங்க. அந்த மசாலாவை இப்போ நான் உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் பாருங்கள். இது ஃபுல்லாகவே பச்சை மிளகா, காஞ்ச மிளகா, அப்புறம் கருவேப்பிலை, இதை தான் போட்டு வச்சுருக்காங்க. இதில் என் ஹஸ்பண்ட் இன்னொரு எக்ஸ்ட்ரா பவுலில் வேறு மசாலா வாங்கி சாப்பிட்டாரு. நான் எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டேன். எனக்கு வெஜிடபிள்ஸ் மட்டும் கொண்டு வாங்கன்னு சொன்னேன். இதுக்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ராலாம் பே பண்ண வேண்டாம். இப்போ நான் இதை எடுத்து காட்டுறேன் பாருங்கள். ஃபுல்லாக காஞ்ச மிளகா, பச்சை மிளகா, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் ஸ்பைசஸ் போட்டு நல்லா வதக்கி விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதை பார்த்தோன்னே எனக்கு தோணிடுச்சு, இதை நான் சாப்பிட்டேன்னா அப்புறம் சேகர் செத்துருவான் அப்படின்ற நிலைமைக்கு நான் போயிட்டேன். அதனால் நான் இதை சாப்பிடவே இல்லை. கொஞ்சோண்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தா அவ்வளோ காரம், செம்ம காரம். என்னால் அதை சாப்பிடவே முடியல. என் ஹஸ்பண்ட் இதில் தம்ஸ்அப் வேறு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தார் குடிச்சிட்டு. சரி ஓகே, நம்ம சிக்கனை மட்டுமாவது சாப்பிட்லான்னு சொல்லிட்டு லெமன் இருந்துச்சு ஒரு குட்டி பீஸ், அதை வந்து நான் பிழிஞ்சு விட்டுட்டு சிக்கன் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். நான் அந்த மசாலாவை கொஞ்சமாக தான் டேஸ்ட் பண்ணேன். எனக்கு அப்போவே அவ்வளோ காரமாக இருந்துச்சு.
என் ஹஸ்பண்ட் வந்து எக்ஸ்ட்ரா பவுல்லாம் வாங்கி சாப்பிட்டாரு. அவர் நிலைமையெல்லாம் நான் யோசிக்க கூட முடியல. அதே மாதிரி இந்த ஷாப்பில் நிறைய பேர் சாப்பிட்டுட்டு தான் இருந்தாங்க. எல்லாருக்குமே மேபி பழகிடுச்சா என்னன்னு தெரியல. ஆனால் என்னால் வந்து இந்த காரத்தை இது பண்ணிக்கவே முடியல. எக்ஸ்ட்ராவாக பரோட்டா மட்டும் ஆர்டர் பண்ணி நாங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டோம். நான் இந்த கடையை பர்சனலாக குறை சொல்லணும் அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு எந்த இன்டென்ஷனும் கிடையாது. ஆனால் இவ்வளோ பேர் இதை இவ்வளோ ருசித்து சாப்பிட்றாங்க. ஆனால் இவ்வளோ காரம் எப்படி இவங்களுக்கெல்லாம் ஒத்துக்குதுன்னு தான் எனக்கு தெரியல. எனக்கு வந்து பர்சனலாக இதை பார்த்ததுமே ஒரு மாதிரி மைண்ட் அப்செட் ஆகிடுச்சு. இதை நம்ம சாப்பிடவே கூடாது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணிடுச்சு. மேபி இங்கே வந்து சாப்பிட்றவங்கலாம் அவங்களுக்கு நல்ல காரம் பிடிக்கும் போல், அதனால சாப்பிட்டுட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் ஒரு மெயின் பிக்சர் இருக்குது. அதாவது அடுத்த நாள் காலையில் எனக்கு வந்து தொண்டையிலேருந்து அந்த வயிறு வரைக்கும் அப்படியே ஒரு மாதிரி எரிகிற மாதிரி ஒரு ஃபீல். நான் வந்து ஃபஸ்ட்டு என் ஹஸ்பண்ட்டை சொல்லலை. அப்புறம் எனக்கே ஒன்று தோணுச்சு. நான் அந்த மசாலா கொஞ்சோண்டு தான் டேஸ்ட் பண்ணேன். எனக்கே இப்படி இருக்கே, இவர் எக்ஸ்ட்ரா பவுல்லாம் வாங்கி சாப்பிட்டாரு, எதுவுமே சொல்லாமல் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ஒரு கேள்வி இருந்துச்சு. நான் சைலண்ட்டாக விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஷாப்க்கெல்லாம் போயிட்டு மார்னிங் எனக்கு ஆஃப்டர்நூன் போல் என் ஹஸ்பண்ட் கால் பண்ணி எனக்கு தொண்டையிலேருந்து வயிறு வரைக்கும் ஏதோ எரிகிற மாதிரியே இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னார். அப்போ எனக்கு செம்ம சிரிப்பு வேறு. ஏன்னா அவர் தான் என்னை கூட்டிகிட்டு போனார். ஆக்சுவலாக இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பார்த்துட்டு, இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போடும்போது காரம் இவ்வளோ இருக்கும் அப்படின்னு ஒரு டிஸ்க்ளைமர் போட்டுருங்கப்பா, இல்லைனா இந்த மாதிரி தான் எங்களை மாதிரி நிறைய பேர் ஏமாந்து போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் கிளம்பி பிலாலுக்கு வந்துட்டோம். மவுண்ட் ரோட் பிலாலுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே வந்து பன் பட்டர் ஜாம் ரொம்ப ஃபேமஸ். என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் பன் பட்டர் ஜாம். என் ஹஸ்பண்ட்காக தான் இப்போது நாங்கள் பிலாலுக்கு வந்திருக்கோம். பிலாலில் வந்துட்டு டீ ரொம்பவே சூப்பராக இருக்கும். என் ஹஸ்பண்டோட ஃபேவரட் அது. அவர் பைக் பார்க் பண்ண போயிருந்தார். ஸோ அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே வீடியோ ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன். எப்போவுமே இந்த மவுண்ட் ரோட் பிலாலில் மட்டும் அவ்வளோ கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் டே டைமில் வரதை விட நைட் டைமில் வந்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம் இருக்கும். அப்புறம் இந்த குட்டி பையன் நான் வீடியோ ஷூட் பண்ணுறேன் அப்படின்னு தெரிஞ்சதும் அப்படியே நான் ஒரு தடவை பார்த்துட்டே இருந்தான். அவங்க மம்மி உன்னை தான் வீடியோ ஷூட் பண்ணுறாங்கன்னு சொன்னோன்னே அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. வெக்கப்பட்டுக்கிட்டே அப்படியே சாப்பிட்டுட்டு இருந்தான். அதுக்கப்புறமா என்னை அவன் பார்க்கவே இல்லை. குனிஞ்ச தலை அவ்வளோதான், நிமிரவே இல்லை. நெக்ஸ்ட் என் ஹஸ்பண்ட் டீ வாங்கிட்டு வந்துட்டாங்க. என்னை பன் பட்டர் ஜாம் சாப்பிட்றியான்னு கேட்டாங்க. ஆனால் இப்போதைக்கு எனக்கு எதையுமே சாப்பிட்ற நிலமையில நான் இல்லை. ஸோ வேணான்னு சொல்லிட்டேன். என் ஹஸ்பண்ட் மட்டும் டீ குடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அது வரைக்கும் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே நாங்கள் கிளம்பியாச்சு. இப்போ டைம் கரெக்டாக ஒரு 12:30க்கு மேலே இருக்கும். நைட்டு 12:30க்கு மேலே. இப்போ கூட பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குது இங்கே பிலாலில். அதுக்கப்புறம் இந்த இடத்துல அப்படியே இந்த பலூன் விற்கிறது இந்த மாதிரிலாம், ஏன்னா நிறைய கிட்ஸு நிறைய பேர் வருவாங்க, அதனால் இந்த பலூன்லாம் கூட இங்கே சேல் பண்ணுவாங்க. நல்லா செம்மையாக கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கே. நீங்கள் பிலால் ஹோட்டலில் நைட் டைமில் இந்த மாதிரி வந்து ஃபன் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.